இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெப் ஸ்டோரி. வெப் ஸ்டோரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளமா சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வெப் ஸ்டோரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டிராஃபிக்கே வரல அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து வெப் ஸ்டோரி ரிலேட்டடா நம்ம வந்து போட்டிருக்கோம். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரி வெப் ஸ்டோரி வந்து நீங்க எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து பார்ட் 2 வீடியோல வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்க. இந்த வெப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா உங்களுடைய போஸ்ட்டுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து ஒரு வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ட்ரெண்ட்ல இருந்து எப்படி நம்ம அந்த வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய வெப் ஸ்டோரிக்கு வந்து டிராஃபிக் வரும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுடைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சைட் மேப் அதாவது ஸ்லாஷ் போட்டு sitemap_index.xml அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சைட்டோட இந்த சைட் மேப் எக்ஸ்எம்எல் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மேப் வந்து ஆட் ஆகிருக்கும். அதாவது make_stories_story sitemap.xml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் மேப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு நியூ விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மேலே யூஆர்எல் பார்த்தீங்கன்னா தெரியும், make_stories_story sitemap.xml. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய யூஆர்எல் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியோட லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சர்ச் கன்சோலில் போய் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சைட்டுக்கு வந்து நீங்கள் வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அடிஷ்னலாக இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். இந்த டிஸ்கவர் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு, ப்ளஸ் வந்து எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த ஏஎம்பி நீங்கள் பேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெப் ஸ்டோரியோட லிங்க் வந்து இங்கே விசிபிள் ஆகும். அதாவது எந்தெந்த பேஜ் வந்து ஏஎம்பி வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். மேக்ஸிமம் எல்லாமே வந்து வெப் ஸ்டோரி எல்லா லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்பி பேஜாக தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஜோட லிங்க் தான் இந்த ஏஎம்பியில் வந்து காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைட் மேப் அதாவது மேக் ஸ்டோரிக்கு உண்டான சைட் மேப் எக்ஸாம்பிள் வந்து காப்பி பண்ணியாச்சு. அது எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து சைட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைட் மேப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த சைட் மேப் எக்ஸ்எம்எல் லிங்க் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய கவுண்டிங் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டோரி என்னென்ன ஸ்டோரி அதோட லிங்க் எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உங்கள் சைட்டுக்குரிய கண்டென்ட்டுக்கு உரிய சைட் மேப் எக்ஸ்எம்எல் வந்து போட்டிருப்பீங்க, index.xml வந்து போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணது வந்து மேக் ஸ்டோரி வெப் ஸ்டோரிக்கு உண்டான அந்த சைட் மேப் எக்ஸ்எம்எல் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனால வெப் ஸ்டோரியில் வந்து வேறு எதுவும் டெக்னிக்கலாக ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஸ்டோரி நீங்கள் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவர் அண்ட் ஏஎம்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராபிக் வராது. அண்ட் அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் அப்படிங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெப் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெப் ஸ்டோரி வந்து கூகுள் வந்து இண்டெக்ஸ் பண்ணும். இந்த இண்டெக்ஸுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் தான். உங்கள் சைட்டுக்கு நீங்கள் வந்து கூகுள் நியூஸ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ் மூலிமா வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகும். அதாவது டிஸ்கவர் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கூகுள் நியூஸ் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிடுங்க. அண்ட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதனால் என்னென்ன யூஸ் வந்து இருக்குது, உங்களுடைய போஸ்ட் எப்படிலாம் வந்து இந்த கூகுள் நியூஸில் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இண்டெக்ஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோலாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். கூகுள் நியூஸ் நீங்கள் இன்னும் உங்கள் சைட்டுக்கு அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த கூகுள் நியூஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வெப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ½ hour 1 hourக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டிஸ்கவரில் வந்து இண்டெக்ஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சஜஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் எப்படி வந்து போஸ்ட் வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து போடுறீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெப் ஸ்டோரி வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுடைய வெப் ஸ்டோரி வந்து கூகுள் சஜஷன் வந்து பண்ணும். அண்ட் இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் போஸ்ட்டுக்கு எதிர்பார்க்குற டிராபிக்கோட உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமான டிராபிக் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் ஸ்டோரிக்கு வந்து நிறைய டிராபிக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் டிராபிக் தான். அண்ட் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு வந்து பிக்கப் ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டோரிக்கு வரக்கூடிய டிராபிக் அந்த டைமில் வரக்கூடிய டிராபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுடைய போஸ்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து டிராபிக் வந்து வரும். அது வந்து கூகுள் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய நார்மல் போஸ்ட்டையுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு தான் இந்த ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுப்போம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பிளாக்கருக்கு எப்படி கிரியேட் பண்ணுற வீடியோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வேர்ட்பிரஸ் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.